ஸோ வெல்கம் டு பட்ஜெட் பிரியாணி கிச்சன். இப்போ ஊருக்கு போகலாமா? அதாங்க கிச்சன் டூர். உள்ளே என்ட்ராய் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வேயிங் மிஷின். இது வந்து வே பண்ணுற இடம். இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டில் வே பண்ணுறதுக்கு இது அதெல்லாம் வாஷ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற பெஞ்ச். அது வந்து ஆர்ஓ வாட்டர் டேங்கில் இருக்குது. இது சின்ன சின்ன வெசல்ஸ் வாஷ் பண்ணி வைக்கிற இடம். அண்ட் இது வாஷ் பண்ணுற சிங்க். அண்ட் இது வந்து சிக்கன் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அந்த வாட்டர் ட்ரைன் பண்ணுற இடம். ப்ளஸ் எந்த வாட்டருமே கீழே வராது, எல்லாமே ட்ரைனேஜ் போய்டும். ஸோ இந்த அந்த பிரச்சனை நம்மகிட்ட கிடையாது. இது வந்து பிரியாணி டபரா இந்த பெரிய பெரிய வெசலில் வாஷ் பண்ணுற இடம். வெளியே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6 பிடிக்கிற அடுப்பு. இதை சுற்றி அலுமினியம் ஃபாயில் ரேப் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா இந்த எண்ணெய் பிசுலாம் இருந்துச்சுன்னா அடிக்கடி க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ அலுமினியம் ரேப்னா அப்படி பிச்சு தூக்கி போட்டு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த அடுப்பை லைட்டாக நம்ம வந்து ஆட்டோமேஷன் பண்ணி வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா கேஸ் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணி சர்டன் டெம்பரேச்சர் ரீச் ஆகும்போது இது எதுக்கு அப்படின்னா ஆயில் வந்து ஸ்மோக்கி பாயிண்ட் ரீச் ஆகக்கூடாது, ப்ளஸ் சிக்கனும் கடிக்கிடக்கூடாது இல்லையா. ஸோ இது வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ். இப்போது உள்ளே போய் பார்ப்போம். ஸோ உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா இது ரைட் ஹேண்ட் சைடில் அந்த டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் வெளியே 65 பிடிக்கிறதுக்கு. அண்ட் இது நம்மளோட ஃப்ரீசர். இந்த ஃப்ரீசர் வந்து எப்போவுமே எம்டியாக தான் இருக்கும். எப்போ ஃபுல்லாகணும் நம்ம சிக்கனை வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, திருப்பி அது பிரியாணியில் போடுறதுக்கு ஒரு 1.5 hour ஆகும். அந்த கேப் ஃபுல்லாக இதுக்குள்ளே வச்சு மெயின்டைன் பண்ணுவோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு மேடை. இது வந்து நம்ம ரைஸ் பாயில் பண்ணுற அடுப்பு. ப்ரீவியஸாக எல்லாம் பிரியாணி குக் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த அடுப்புக்கு அப்கிரேட் ஆகிருக்கும். பெரிய அடுப்பு, ஹியூஜ் குவான்டிட்டிக்கு இல்லைங்க. ஈவனாக ஸ்லோ ஃப்ளேமில் லோ ஹீட்டில் தரமான பிரியாணி செய்கிறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த மசாலா ஐட்டம் இதெல்லாம் வைக்கிற இடம். இதில் ஒரு இண்டிகேட்டர் தருது பார்த்தீங்களா, அது வந்து சென்சார் வித் இண்டிகேட்டர். இந்த சென்சார் எதுக்கு அப்படின்னா இந்த அடுப்பு வந்து பெருசுன்றனால நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஃப்ளேம் ஹீட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஒரு சின்ன வேயிங் பேலன்ஸ். இது எதுக்குன்னா பட்டை கிராம்பு ரெட் சில்லி போடுறதுலாம் வே பண்ணுறதுக்கு. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேலே கொண்டு வந்து ஃபேன் நமக்கு குக் பண்ணும்போது வேர்க்கும்ல, அதுக்காக. ஸோ இது நம்ம ஃப்ரிட்ஜ் ஆல்வேஸ் எம்டியாக தான் இருக்கும். இல்லை சிக்கன் மட்டும் மேரினேட் பண்ணி உள்ளே வச்சுருப்போம், வெளியே வைக்க மாட்டோம். அண்ட் சம்டைம்ஸ் இந்த கத்திரிக்காய் அந்த கொத்தமல்லி அது மாதிரி. இது நம்மளோட பெஞ்ச். இங்கே தான் வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே ரெடியாக வச்சுருப்போம் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி. அந்த வந்து பிளெண்டர் மிக்ஸி. அது எதுக்குன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு. ஹீட் ஆகாது, சீக்கிரம் அரைச்சிரும். இது வெஜிடபிள் கட்டிங் மிஷின், உங்களுக்கே தெரியும். ஸோ பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணுற யூனிட்டி பாஸ்மதி ரைஸ். இது வந்து நம்ம பிரியாணி பக்கெட்ஸ்லாம் ஸ்டாக் வைக்கிற இடம். பக்கெட்டும் காம்போ பாக்ஸ் மட்டும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இது நம்ம பார்சல் பண்ணுற பேப்பர். சிங்கிள் போர்ஷன் பிரியாணி, இந்த 65 இதெல்லாம் வந்து அலுமினியம் ஃபாயிலில் ரேப் பண்ணி, இந்த பேப்பரில் ரேப் பண்ணி நம்ம பிராண்டிங்கோட கொடுத்துருவோம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி பண்ணுறோம், என்னென்ன யூஸ் பண்ணுறோன்ட்டு. ஸோ இது இந்த வெஜிடபிளாக நாங்கள் தக்காளி இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வைக்கிற இடம். அவ்வளோதான். குவான்டிட்டி கம்மியாக இருக்குன்னா அப்பப்போ பக்கத்தில் போய் வாங்கிப்போம். ப்ளஸ் கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். இது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃபைனலாக இந்த ப்ரிப்பரேஷன் வீடியோன்னு ஒன்று போடுவேன். அதில் உங்களுக்கு காட்டுறேன் எண்டில். ஓகே, இது ஜஸ்ட் ஒரு கிச்சன் டூர். இதுதாங்க நம்மளோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கிச்சன் டூர். ஸோ இந்த ஹோம்லி க்ளவுட் கிச்சன்லேருந்து உங்களுக்கு ஒரு சுவையான வீட்டிலேருந்து செஞ்சு தராங்கன்ற ஒரு நம்பிக்கையோட நல்ல பிரியாணி வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். டைரக்ட் டேக் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ப்ரீவியஸ் டே ப்ரீ ஆர்டர் ஆன் பக்கெட்ஸுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. எல்லா பக்கெட்டோட ஒரு எக்ஸ்ட்ரா போர்ஷன் பிரியாணி ஃப்ரீயாக தருவோம். நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே லாஸ்ட்டில் தரேன். ஆன்லைனில் கூட இருக்குது, பட் வித் கமிஷன் சார்ஜஸ். தேங்க்யூ.